இந்த வட்டம் நான் இந்தியா போயிருந்தப்ப, இந்த ஃபார்ம் உங்கள்கிட்ட எல்லாத்துட்டயும் கண்டிப்பா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க போயிருந்தேன். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையில கடச்சந்தனல் அப்படிங்கிற ஒரு ஏரியால அக்வா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து நீங்க மதுரையில இருக்கீங்க, மதுரை சுற்றுவட்டாரத்துல இருக்கீங்க, ஒரு பெரிய ஃபிஷ் ஹாபீஸ் அப்படின்னா, இந்த ஃபார்ம் உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸா இந்த ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஃபேமிலி பிசினஸாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முக்கும் நமக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு. சின்ன வயசுலேருந்து எப்படின்னு பார்த்தோம்னா, நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஃபார்மில் போய் தான் நான் வந்து மீன் வாங்கிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முக்கு போனப்போ பயங்கர அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க மீன்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஃபார்ம் பார்க்குறக்கே. நான் சின்ன வயசில் ஆல்மோஸ்ட் ஒரு 1998 இங்கிட்ட தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு கோல்டு வந்து ஒரு கோல்டு வந்து ₹1 தான். எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்து ஒரு கோல்டு ₹1 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அங்கே போய் நம்ம ஒரு ஒரு ₹4 லாபம் வச்சு விற்போம். அது வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். யாரும் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோல்டு வாங்குவோம். ₹100க்கு எவ்வளோ மீன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபார்முக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த ஃபார்மோட ஃபுல் வீடியோவும் நான் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே. அதில் போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மினிட்ஸ் இருக்கிற லிங்க் உரிய வீடியோ. இது நம்ம வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு பேக்கெட் வாங்கியாச்சு. அங்கேருந்து வாங்கினதுக்கப்புறம் அங்கே கூடயே நிறையா ஸ்கூல் பசங்களும் வந்திருந்தானுங்க. அவங்களும் பயங்கரமாக எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தானுங்க. அவங்கள பார்க்குற நம்மளுமே ஸ்கூலில் படிக்கிறப்ப எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.